ஹாய் சாட்டை, எங்க இருக்கீங்க? டெபாசிட் காசு வாங்க போயிருக்கீங்களா? குடுக்க மாட்டாங்களே, டெபாசிட்டை இழந்துட்டீங்களே. என்னென்ன பேச்சு பேசுன நீ? இப்ப பாத்தியா, நீ எக்ஸிட் போடல, எக்ஸிட் ஆனதுக்கே ஒரு கதை விட்டவன். இப்ப மக்களையே உங்களை எக்ஸிட் பண்ணி விட்டுட்டாங்களே பாஸ். என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்ப இன்னொரு மேட்டர் உனக்கு தெரியுமா? இப்ப நீ எங்க அண்ணனுக்கு எதிரா பேசி டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிதான் காசு வாங்கின. இப்ப என்னாச்சு? நீ உனக்கு கொடுத்த டார்கெட்ல நீ தோத்து போயிட்ட, சரியா? எங்க அண்ணனுக்கு எதிராக பேசி உன்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப காசு கொடுத்தவன் சும்மா இருப்பானா? பொடனில பொழிச்சு 4 விட்டு குடுறா காசுன்னு வாங்கிட்டு போவான். இப்ப அந்த காசும் போயிடுமா, டெபாசிட் காசும் போயிடுமா? யூடியூப் சேனல்ல வச்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறியா? என்னப்பா நீ பண்ற செலவுக்கு உனக்கு அந்த காசெல்லாம் பத்துமா? என்னையா பண்ண போற நீ? திரள் நிதி வாங்குவியா? திரள் நிதி கொடுக்க மாட்டாங்கய்யா இதுக்கப்புறம். சொச்சோ, ஆல்ரெடி திரள் நிதி கொடுத்து அதை நீ டூர் அடிச்சத மக்கள் பாத்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி திரள் நிதி கேப்ப? அதுவும் போச்சா? நீ நாசமா போனா பரவாயில்ல, பாவையா அவரு உங்க அண்ணன். அவராது ஒழுங்கமா தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசி ஏதோ ஒரு ஓட்டு டெபாசிட்டாவது வாங்கியிருப்பாரு, காசு மிச்சம் பண்ணிருப்பாரு. ஓன் வாய்னால அவரு சேர்ந்து நாசமா போனாரு. இப்ப அவரும் சேர்ந்தா உன்னை அடிக்க போறாரு. நீ வேணா பாரு, அதுவும் நடக்கதான் போகுது. இனியாவது வாயை வச்சுட்டு சும்மா இரியா. வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசினா நம்ம ஜெயிச்சிடலான்ற நினைப்பெல்லாம் இங்க வேணவே வேணாம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கையில பார்த்தல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு. இதுக்கப்புறம்